வணக்கம். மீண்டும் முத்தியாளகப்பன் ஜோபாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த தலைப்பு, அதாவது மோரல் பேப்பர். கடந்த வருஷம் எஸ்பிஎம் ரிசல்ட் வெளியான மோரல் பேப்பர், குறிப்பாக நம்ம மாணவர்கள், இந்த ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்த மாணவர்கள் இந்த மோரல் பேப்பரில் சரியாக ஸ்கோர் பண்ணலை அப்படின்ற ஒரு சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போன வாரம்லாம் ரொம்ப பேர் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம மாணவர்கள் மாணவிகள் எல்லா சப்ஜெக்ட்லையும் A+ எடுத்தவங்க இந்த மோரல் சப்ஜெக்டில் மட்டும் B+B+C எடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன காரணம்? உண்மையாக நம்ம மாணவர்களுக்கு அந்த அந்த மோரல் பேப்பரில் தேர்ச்சி இல்லையா, திறமை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, ரெண்டாவது இது ஏதோ ஒரு சதி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு பேசுகிறவங்க. அதாவது குறிப்பாக நம்ம அரசியலில் உள்ளவங்க, அப்புறம் நம்ம கல்வித்துறை பேக்ரவுண்ட் உள்ளவங்கலாம் அதை பேசிக்கிட்டு இருந்தது. அதை நானும் கேட்டேன் அந்த காணொலியை. இப்போது என்னை பொறுத்தவரையிலுங்க, இந்த சந்தேகம்னு வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை நம்ம தீர்க்கிறது தானே சிறப்பான முடிவு. அதை விட்டுட்டு நம்ம போய் அதை அரசியல் பண்ணிக்கிட்டு இவங்க சதி பண்ணியிருப்பாங்களா, இவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நமக்குள்ளேயே பேசி 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 நம்ம முன்னேற்றம் ஒன்றும் பண்ண முடியல. இதை அப்படியே வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதை வச்சு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசியல் துறையில் உள்ளவங்க, அதாவது நேராக MOE मंत्री பண்ணியிருக்கான், அத்த மந்திரி பண்ணியிருக்கான் திங்கி கிட்ட டைரெக்டாக பேச முடியறவங்க, இல்லைனா கூட அதிகாரப்பூர்வமாக கடிதம் போட்டு நம்ம கேட்கலாமே. அதாவது இந்த மாணவர்களோட மோரல் பேப்பரை நாங்கள் விட்ரா பண்ணி கேட்குறோம். அதாவது நாங்கள் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்க்க போகிறோம். மேபி ஃபியூச்சரில் நம்ம எங்கள் மாணவர்களோட குறைகள் எங்கே இருக்குது அதை திருத்திக்கலாம், சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹம்பலாக ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு அதை கேட்கலாமே. அதை நான் கேள்விப்பட்டதில் ஒரு சின்ன தொகை தான் கட்ட வேண்டியது இருக்குன்ட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கணும்டா. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வாத்தியாரை வச்சு, நம்ம தேர்ச்சிப்பட்ட வாத்தியார்கள் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும் இவங்க நியூட்ரலாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட கொடுத்து இவங்களை திருப்பி ரீமார்க் பண்ண வைக்க வேண்டியதானே. அப்போ பண்ணி பார்த்துட்டு அப்போது அந்த அவங்க பண்ணுற மார்க்கும் இந்த பிள்ளைங்க கிடச்ச மார்க்கும் மேட்சான்னு பாருங்கள். சரியில்லையா? அப்போ உண்மையாக ஒரு பேப்பரில் தப்பு நடந்திருந்தால் அது தப்புங்க, மனிதன் தப்பு பண்ணுற சகஜம். ஆனால் 10 பேப்பர் இல்லை 100 பேப்பர்லையும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். தென் அப்போ அது ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ நீங்கள் அதை அரசியல் பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு இதை வச்சு திருப்பி ஒரு எங்கலில் பேசிக்கிட்டு மக்கள் நல்ல நாள்லே நம்ம இந்த மாதிரி குறைகள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி திருப்பி அதே பேசிக்கிட்டு இருந்தால் இது தீர்வு காண முடியாதுங்க. அதாவது இப்போது நம்மளுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னும் போது 2 பெனடோலை போட்டால் தலைவலி முடிஞ்சிடுவாங்க, அப்பயே முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் தலைவலி போயிடும், நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கலாம். அதை விட்டு தலைவலி இருக்குது, இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த தலைவலி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இதை யார் பரப்பியிருப்பா, இது இப்படி ஆயிருக்குமா அப்படி ஆயிருக்கும்னா இந்த தலைவலி மைக்ரேன் ஆகி அப்புறம் இன்னும் வேர்ஸ் கண்டிஷனுக்கு தான் போவோம். ஆக மொத்தத்தில் அந்த தலைவலியை நம்ம தீர்க்க போகிறதில்ல. அதான் நான் சொல்ல வரேங்க. தலைவலியா, அதுக்கு 2 பெனடோல் போட்டால் முடிஞ்சிச்சு. இல்லை வேறு ஏதாவது மருந்து, தலைவலிக்குள்ளே மருந்து போட்டால் முடிஞ்சிச்சு, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பண்ணால் இது ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை தீர்வு காணலாம். அதை விட்டுப்பட்டு திருப்பி சுற்றி அதே இவர் பேசுகிறாரு அவர் பேசுகிறாரு, திருப்பி பார்த்தா அதே தான். இந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இல்லை, அதை வச்சு அரசியல் பண்ணுறது. போன வருஷங்க இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. ஒரு சின்ன மாணவர் STPMல 4 ஃப்ளாட் எடுத்தவர். ஓகே, அவருக்கு இடம் கிடைக்கலன்ட்டு அந்த தரப்பில் உள்ள கட்சி சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, UMோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு குரூப் அதை விலைக்கு சொன்னாங்க என்ன தான் பிரச்சனைன்ட்டு. சும்மா தான் இவர் 4 ஃப்ளாட் எடுத்தது, ஆனாலும் 1129வது இடத்துல இருக்கார் இவருக்கு முன்ன 1127 பேர் இவரோட பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அந்த இவர் எடுத்த மார்க்கோட பெட்டர் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நிலவரத்தை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க அந்த பிரச்சனைனா அதான் தீர்வு அப்படின்னும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எப்படி, அதாவது ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படி யோசிங்க. இதே வச்சு திருப்பி அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு என்னமோ சரியில்லைங்க. இது நம்ம முன்னேறவே முடியாது, இப்படியே இருக்க வேண்டியதான் நம்ம காலம்பூர்வமாக. ஓகே, இதை சொல்லி இந்த உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.